இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர் முன்னோர்கள் எல்லாருமே வந்து தௌஹீதில் தான் இருந்தாங்க அப்படின்றதுல நீங்கள் குரான் அடிப்படையில் சில விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த குரான்லேயே வந்து ஒரு விஷயம் மாற்றமாக வர்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு முன்னோர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்தை பற்றி அவர் ஸல்லல்லாஹு கொடுக்கும்போது அவங்களுடைய தந்தை ஆசர் அப்படின்றவர் சிலை வணக்கத்தில் இருந்தார் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குரான்லேயே தான் வருது. ஆனால் ஸல்லல்லாஹுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாமே இந்த சிலை வணக்கத்தில் இல்லைன்னு சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் குரானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலுடைய தந்தை ஆசர் அப்படின்னு சிலை வணக்கத்தில் இருந்தாருங்கிறதுக்கு ரெண்டு முரணாக இருக்குது சார். இந்த முரண் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைட், இது முரண் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த அபுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் தெரிஞ்சிட்டா முரண் வராது. அபுக்கு வந்து உண்மையான சொந்த தந்தைன்னு அர்த்தம் வச்சாதான் முரணாக அமையும். இப்போது தாங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இந்த கேள்வி திங்க வச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கல்ல, துய்யோர்கள் வழியாகவே நான் வந்தேன். அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனபுவால பதிவு செஞ்சுருக்கிறாங்கல்ல. அப்போ துய்யோர்கள் வழியாகவேன்னு சொன்னால் அப்போ எங்கேருந்து வந்திருக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே வந்திருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு தூய்மைங்கிறது சப்ஜெக்ட் முடிஞ்சு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மேலே அப்படி தானே இருந்திருக்கணும். ஆனால் அவருடைய தந்தையார் வந்து சிலை வணக்கத்தில் இருந்தார் அல்லவா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வைத கால இப்ராஹீம் அபீஹி ஆஸர் அத்தத்தஹது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஆஸர் அவர்களிடம் கேட்டார், சிலைகளையா அவங்களுடைய இலாகாக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் நல்லா குர்ஆனில் சொல்கிறான்ல. அப்படின்டா ஆசருங்கிறது சிலை வணக்கத்தில் இருந்தார் என்று ஆகிவிட்டது. சிலை வணக்கத்தில் இருந்தால் தூய்மை இல்லை என்று ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையான வழியிலே வந்தேங்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் நீங்கள் கேள்வி வச்சுருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அங்கே அபுங்கிற வார்த்தை தான் வருது. இதுக்கு முன்னால் நான் விளக்கியிருக்கேன். அபுங்கிற வார்த்தைக்கு தந்தை, பெரிய தந்தை, பாட்டனார் எல்லாத்துக்கும் சொல்லலாண்டு. இந்த இடத்துல பெரிய தந்தை ஏன்னா இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தது பெரிய தந்தை தான், சொந்த தந்தையோட வளரல, பெரிய தந்தை தான் வளர்த்தாங்க. அதனால தான் அந்த பெரிய தந்தை இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அவங்ககிட்ட கேட்குறாங்க, படைத்த இறைவனை விட்டுட்டு மனிதனாக படைக்கப்பட்ட ஏன் வணங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தந்தை அபுன்னு ஏன் சொல்லணும்? பெரிய வாப்பாவுக்கு தந்தை சொல்லலாம் தானே. சரி, இப்போ நீங்கள் அப்போ அவள் சொந்த வாப்பா யாருன்னு நீங்கள் கேட்கலாம். தாரக் தப்சீரில் எழுதியிருக்காங்க. ஏன்னா ஆசருங்கிறது பெரிய வாப்பா குர்ஆனில் வந்தது. தாரக் தான் உண்மையான வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான வாப்பா. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆசரே உண்மையான வாப்பாவே இருக்கக்கூடாது? தாரக்குன்னு விளக்கம் தானே கொடுக்குறீங்க, அபுக்கு சொந்த தந்தைக்கும் அர்த்தம் கொடுக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். அப்படி வைக்க முடியாது. வேறு தந்தை தான் சொந்த தந்தை. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் ஆசருக்கு பாவமன்னிப்பு தேடினாங்க. ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் தடுத்துட்டான். முஷ்ரிக்குங்களுக்கு பாவமன்னிப்பு தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு பிறகு அதை விட்டுட்டாங்க. பிறகு பாவமன்னிப்பு தேடுறாங்க சொந்த தந்தைக்கு. அதான் பாயிண்ட். ஃபலம்மா தபையனலஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரா மின்ஹு. ஆரம்பத்தில் ஆசருக்கு பாவமன்னிப்பு தேடினாங்க. ஆனால் அந்த ஆசர் அல்லாஹுக்கு பகைவர்னு தெரிஞ்ச உடனே தபர்ரா மின்ஹு அதுன்னு விலகி கொண்டாரு. இஸ்வார் செய்யலை சப்ஜெக்டா. அதுக்கு பிறகு இஸ்வார் செய்கிறாங்க. கௌபா கட்டினதுக்கு பிறகு யாருக்கு தெரியுமா? ரப்பனா குஃபிர்லனா வலி வாலி தைய வாலிதைய. அந்த வாலித் அப்படின்னா சொந்த ரப்பனகு பிர்லி அப்படிதான் வரும். ரப்பனகு பிர்லி வலி வாலி தைய வலில் மூமினின் யோமியக்குமுல் ஹிசாப். ரப்பனகு பிர்லி எனக்கு யாரெல்லாம் மன்னிப்பு தேவை. வலி வாலிதை எனது இரு தாய் தந்தை. ரெண்டு வாலிது. வாலிதுங்கிறது சொந்த தந்தை தான் சொன்னீங்க. இங்கே வேற அர்த்தமெல்லாம் கிடையாது. அப்போ என்னுடைய சொந்த தந்தைக்கும் மன்னிப்பை கொடு, எனது தாய்க்கும் மன்னிப்பை கொடு கேட்டாங்களா? ஆசர்டேந்து பாவமன்னிப்பு தொடர்றதை விலகிட்டாங்களா? இங்கே சொந்த தந்தைக்கு கேட்குறாங்களா? அப்போ ஆசர் வேற சொந்த தந்தை வேறையா? அதான்.